ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பையன் படிக்கிற ஸ்கூலில் சயின்ஸ் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. அதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். பாருங்கள், இந்த குட்டி பாப்பா எவ்வளோ அழகாக பேசுகிறாங்கன்னு. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். போரே நடந்துட்டு இருந்தாலும் மக்கள் மேலே பயன்படுத்தக்கூடாத ஒரு கொடிய ஆயுதமான அட்டாமிக் பாம். உங்களுக்கே தெரியும், கடந்த ஒரு வருஷத்துல நடந்த ரஷ்யா உக்ரைன் போர், அதே மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீனா போர். பொதுவாக எல்லா போர்லையுமே அறிவியல் தொழில்நுட்பத்தால் கண்டுபிடிச்ச ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. கடைசியாக அப்பாவி மக்கள் தான் பரிதாபமாக இறந்து போகிறாங்க. இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் அதுவரைக்கும் சந்திக்காத பேரழிவு நடந்துச்சு. ஆகஸ்ட் 6/9/1945 இரண்டாம் உலக போர் முடிவில் அமெரிக்கா அவங்க தயாரித்து வச்சிருந்த அணுகுண்டை ஜப்பான் மேலே போட்டு சோதிக்கணும்னு ஹிரோஷிமா நாகசாகியில் 2 லட்சம் மக்கள் பரிதாபமாக இறந்து போனாங்க. மக்களை போடுறதுக்கு எதுக்கு இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் எல்லாரும் முன்னாடியும் இருந்துச்சு. இப்படி இருக்க சூழலில் நமக்கு பயன் தரக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி எப்படி பயன்படுத்தணும், இது வரைக்கும் எப்படி பயன்படுத்தியிருப்போம் அப்படிங்கிறதையும் நியூக்ளியர் எனர்ஜியை நல்ல முறையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தை எங்களோட இந்த ப்ராஜெக்டில் செஞ்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஒரு காப்பர் வயரை எடுத்துக்கலாம். காப்பர் மெட்டல்லேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வயரும் காப்பர் மெட்டல்லேருந்து தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் போது இதுலேருந்து எலக்ட்ரான் நகரும். ஒரு மேக்னெட் யூஸ் பண்ணி நம்ம வெளியிருந்து ஃபோர்ஸ் கொடுத்து எலக்ட்ரான்ஸாக நகர்த்த முடியுமா? இது நம்ம வெறுக்கனால பார்க்க முடியாது. அப்படி எலக்ட்ரான்ஸ் நகர்ந்து போகக்கூடிய இடத்துல பல்பாக கனெக்ட் பண்ணும்போது பல்ப் எரியும். அப்போ நம்ம கொடுத்த ஃபோர்ஸ்னால எலக்ட்ரான்ஸ் நகர்ந்துருக்கு. அதனால எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகிருக்கு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆகிறதுக்கு அடிப்படையான விஷயங்களை நீங்கள் பார்த்திருப்பீங்க. இதே மாதிரி தான் நம்ம பார்க்குற தெர்மல் பவர் டேம், ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனில் ஒரு பெரிய மேக்னெட்டை டர்பைன் மூலம் சுத்த வச்சு அதில் அதிக